இன்றைய சமுதாயத்தை மிகவும் பாதிக்கின்ற பல்வேறு காரியங்களில் மிக முக்கியமானது இந்த போதை பழக்கத்திற்கு இளைஞர்கள் அடிமையாவது. பள்ளி நாட்கள் கடந்து கல்லூரி நாட்களை ஏராளமான கனவுகளுடன் சேர்ந்து படிக்கின்ற காலத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் நண்பர்கள் வாயிலாகவோ தெரிந்தவர்கள் வாயிலாகவோ இல்லை புதிதாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலிலோ இளைஞர்களை இந்த தொற்று பற்றி கொள்கிறது. இந்த போதைக்கு எதிரான முயற்சியானது ஒரு தொடர் போராட்டம். இந்த முயற்சி ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய முயற்சி என்று இல்லாமல் இந்த முயற்சி நம்முடைய கல்லூரி நாட்களும் சரி, கல்லூரி நாட்கள் முடித்து தொடர்ந்து இந்த போதைக்கு எதிரான முயற்சி, போதைக்கு எதிரான போர் தொடர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரியப்படுத்துவதற்காக இந்த இன்டர்நேஷனல் ட்ரக் அபியூஸ் நிகழ்ச்சி NIBCIDR மிக சிறப்பாக இன்று இங்கு நடத்தப்படுகிறது. கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பல்வேறு கல்லூரி மாணவர்கள் மாணவியருக்கு ஒரு புத்துணர்ச்சியாக தகவல்கள் பரிமாறும் வகையில் இந்த முயற்சி அமைந்துள்ளது. பல நேரங்களில் எனக்கு என்ன, எனக்கு தெரியாதா, நான் இந்த தகவலை தெரிந்து என்ன செய்வது என்ற எண்ணம் தான் நமக்கு மனதிற்குள் ஏற்படும். இந்த தகவல், இன்று நீங்கள் பெறுகின்ற இந்த தகவல்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கு, பல நேரங்களில் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டுவதற்காக கூட இது அமையும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த முயற்சியை நீங்கள் ஒரு தொடர் முயற்சியாக எடுத்து செல்ல வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு நபருக்கு இந்த பழக்கம் இருந்தால் என்ன செய்வது என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆரம்பத்தில் தடுத்துவிட்டால் பெரிய பாதிப்புகளிலிருந்து நாம் தப்பித்துவிட முடியும். நேற்று சென்னை மாநகரில் 53,000 ஒரு 3 நபர்களிடமிருந்து 53,000 டேப்லெட்ஸ், பெயின் கில்லர் டேப்லெட்ஸ், அதுவும் இந்த நர்காட்டிக் டேப்லெட்ஸை நான் பறிமுதல் செய்திருக்கிறோம். இந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸும் போதை பொருளாக பயன்படுத்தப்பட்டிருந்த சூழலில் அதனுடைய பாதிப்பு பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. 3 வருடங்களிலேயே இதை பயன்படுத்துபவர்கள் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலையை கூட பார்க்க முடிகிறது. கடந்த வருடம் மட்டும் சென்னை மாநகரில் போதையின் பாதிப்பால் இறந்தவர்கள் எண்ணிக்கை 19 பேர். காவல்துறை தெரிந்து, காவல்துறைக்கு தெரியாமல் கூட பல பேர் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதில் மிக முக்கியமான இந்த பாதிப்பு இந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸை பயன்படுத்த காரணத்தினால் இந்த போதை பொருள் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இளைஞர்கள் தள்ளப்படுவதை பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பயணம் ஒரு தொடர் பயணம். அது ஒரு மாரத்தான் மாதிரி. நாம் தொடர்ந்து அதை பற்றி தெரிந்து தகவல்கள், புதுமான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தகவல்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த தகவல்கள் மூலம் மற்றவர்களை, நம்மை சார்ந்தவர்களை, நமது நண்பர்களை நாம் பாதுகாக்க முடியும். எல்லோருக்கும் நாம் முன்மாதிரியாக செயல்பட முடியும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த போதைக்கு எதிரான இந்த முயற்சி நான் முதல் குறிப்பது போல் ஒரு தொடர் முயற்சியாக திகழ வேண்டும். வாழ்க்கை முழுவதும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று
இந்த போதைக்கு எதிரான பழக்கம். சாலையில் நாம் வண்டி ஓட்டும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வாகனத்தை ஓட்டும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏதோ ஒரு நாள் நல்ல பாதுகாப்பாக ஓடுறோம், அடுத்த நாள் பாதுகாப்பு இல்லாமல் வண்டி ஓட்டலாம் என்பதில்லை. அதே போதுதான் இந்த போதைக்கு எதிரான இந்த முயற்சியும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கிய லைஃப் சயின்ஸ், ஒரு லைஃப் ஸ்கில் இந்த போதைக்கு எதிரான பயணம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி.